குழந்தைகளா, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வரிக்குதிரையோட கதையை தான் சொல்ல போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் வரிக்குதிரைனா என்னன்னு தெரியும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கறக்கு ஒரு குட்டி குதிரை மாதிரி உடம்பு ஃபுல்லாக Black அண்ட் ஒயிட்டில் மாற்றி மாற்றி கோடு போட்டு இருக்குமே, அதுதான். நீங்கள் கூட ஜீப்ரான்னு இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்கள, அதே தான். ஓகே, நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாமா? ஒரு அழகான காடு இருந்துச்சு. அங்கே நிறைய மரங்கள், பூக்கள், செடிகள்னு பார்க்கவே ரொம்ப பசுமையாக இருந்துச்சு. அந்த காட்டில் நிறைய பறவைகள், விலங்குகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சு. அந்த காட்டில் இந்த விலங்குகளுக்கெல்லாம் ஒரு ஸ்கூல் இருக்கும். அங்கே ஒரு யானை தான் டீச்சராக இருந்துச்சு. அது பேர் மேரி. அது இந்த விலங்குகளுக்கு நிறைய கதை சொல்லும், நல்ல பழக்கங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே ஆரோக்கியமாக வாழறதுக்காக யோகா, மெடிடேஷன் இதெல்லாமே கற்றுக் கொடுக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வகையான விலங்குகளுக்கும் கிளாஸ் நடக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வரிக்குதிரைகளுக்கு கிளாஸு. அதனால் எல்லா வரிக்குதிரைகளும் காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. காலையில் 8 மணிக்கு கிளாஸ் தொடங்கிடுவாங்க. அதனால் எல்லா வரிக்குதிரைகளும் ஒரு இடத்துல கூடி ஒன்றா ஸ்கூலுக்கு போகலான்னு முன்னத்து நாளே பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லா வரிக்குதிரைகளும் ரெடியாகி வழக்கமாக அவங்க மீட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவங்களில் ஒருத்தியை மட்டும் இன்னும் காணோம். அது யாருன்னு கேட்குறீங்களா? அவள் தான் மேக்கப் ராணி. உண்மையாக அவள் பேர் ராணி தான். ஆனால் ஓவராக மேக்கப் போட்டுகிட்டே இருப்பாள். அதனால் மற்ற விலங்குகள் எல்லாம் அவளை மேக்கப் ராணினே கூப்பிட்டு பழகிட்டாங்க. அவளுக்கு ஒரு நாளில் பாதி நேரம் மேக்கப் போடுறதுலையே போயிடும். ஏற்கனவே ரொம்ப அழகுன்னு அவளுக்கு மனசுக்குள்ளே நினப்பு. பத்தாததுக்கு காஸ்ட்லியான க்ரீமு, பவுடர்னு வாங்கி போட்டு ஓவராக பந்தா பண்ணிக்குவா இந்த மேக்கப் ராணி. ரோட்டில் கம்முன்னு நடந்து போயிட்டு இருக்கிற மற்ற விலங்குகளை எப்போ பார்த்தாலும் நீ என்ன இவ்வளோ அசிங்கமாக இருக்க அப்படின்னு அவமானப்படுத்துவா. அன்னைக்கு அப்படி தான் ஒரு கழுதை நடந்து போயிட்டு இருந்துச்சு. அதை கூப்பிட்டு, ஏ கழுதையே, நம்ம 2 பேரும் ஒரே சைஸில் தான் இருக்கோம். ஆனால் பாரு, நான் எவ்வளவு அழகாக ஷைனிங்காக உடம்புல கருப்பு வெள்ளை கோடுகளோடு இருக்க. உன்னோட ஸ்கின்னியா இவ்வளோ கேவலமாக இருக்குது. வீட்டுக்கு போய் நல்ல க்ரீமாக வாங்கி உடம்புக்கு தடவு அப்படின்னு மேக்கப் ராணி கழுதையை அவமானப்படுத்தினான். இந்த மேக்கப் ராணி வீட்டில் அம்மாவோட பேச்சை சுத்தமாக கேட்காது. எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடியே தான் உட்காந்துட்டு இருக்கும். அதுவும் டிவிக்கு ரொம்ப பக்கத்தில் உட்காந்து தான் பார்க்கும். பார்த்துட்டு டிவி விளம்பரத்தில் வர எல்லா க்ரீம்களையும் பவுடர்களையும் வாங்கித்தர சொல்லி அம்மா கிட்ட அடம்பிடிக்கும். அப்புறம் அம்மா சத்தான சாப்பாடு கொடுத்தா அதையும் சாப்பிடாது. ஜங்க் ஃபுட் மட்டும்தான் சாப்பிடும். எப்போ பார்த்தாலும் இப்படி டிவி பார்த்து பார்த்து பயங்கர சோம்பேறியாக ஆயிடுச்சு. ஒரு சின்ன வேலை செய்யக்கூட ரொம்ப கஷ்டப்படும். ஸ்கூலுக்கு போகிறதுக்காக மற்ற வரிக்குதிரைகள் எல்லாம் இந்த மேக்கப் ராணிக்காக வெயிட் பண்ணி பண்ணி டயர்ட் ஆயிட்டாங்க. ஸ்கூலுக்கு வேறு டைம் ஆயிடுச்சு. அதனால் எல்லோரும் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. இந்த மேக்கப் ராணி வழக்கம் போல் மேக்கப்பெல்லாம் போட்டுருச்சு. ஆனால் ஏனோ தெரியல, இன்றைக்கி அது ரொம்ப டல்லாக இருந்துச்சு. அவங்க அம்மா கிட்டவும் சரியாக பேசலை. அவங்க அம்மா ஸ்கூலுக்கு போக சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அது எப்பவுமே போகிற வழியில் இருக்கிற மற்ற விலங்குகளை எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அது அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை. ரொம்ப சோகமாக மெதுவாக நடந்து போயிட்டு இருந்துச்சு. சாயந்தரம் ஆயிடுச்சு. மற்ற வரிக்குதிரைகள் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுச்சு. ஆனால் இந்த மேக்கப் ராணியை மட்டும் இன்னும் காணோம். அவங்க அம்மாவுக்கு ஒரே கவலை. அம்மா அதோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் போய் கேட்டாங்க. ஸ்கூல்லையும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ராணி இன்றைக்கி ஸ்கூலுக்கே வரலம்மா அப்படின்னு சொன்னாங்க. மேக்கப் ராணியோட அம்மா காடெல்லாம் சுற்றி பார்த்தும் அவள் கிடைக்கவே இல்லை. அதனால அவங்க அழுதுகிட்டே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தாங்க. நரிதா அங்கே போலீஸ்காரராக இருந்தார்.
இந்த போலீஸ் நரி பல இடங்கள்லையும் தேடி அலைஞ்சுது. கடைசியாக இந்த மேக்கப் ராணியை கண்டுபிடிச்சிருச்சு. அவள் எங்கே இருந்தா தெரியுமா? யாருக்கும் தெரியாமல் ஒரு பள்ளத்துக்குள்ளே இருந்த இலை தலைகளுக்குள்ள அதோட உடம்ப நல்லா மறைச்சி வச்சுட்டு தலை மட்டும் இத்தினூண்டு வெளியே தெரியுற மாதிரி அழுதுகிட்டே படுத்துட்டு இருந்தா. இந்த போலீஸ் நரி மேக்கப் ராணியை பார்த்து, ராணி மேலே வா அப்படின்னு சொன்னார். ஆனால் அவள் வரமாட்டேன்ட்டா. சரின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் நரி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, ராணி கிடச்சிட்டா, அவள் ஒரு பள்ளத்தில் தான் படுத்துட்டு இருக்கா, ஆனால் மேலேயே வரமாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னார். உடனே அவங்க அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்னு எல்லாரும் கிளம்பி அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டாங்க. எல்லாரும் அவளை மேலே வர சொல்லி கெஞ்சினாங்க. ஆனால் அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவங்க அம்மா அழுதாங்க. என்ன செஞ்சால் நீ மேலே வருவ அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவள், முதல்ல எனக்கு ஒரு போர்வை கொண்டு வந்து கொடுங்க, அப்புறம் இங்கே இருக்கிற யாரும் என்னை பார்க்கக்கூடாது, எல்லாரும் திரும்பி பார்க்காம இங்கிருந்து போயிடணும், அப்போ தான் நான் மேலே வருவேன் அப்படின்னு சொன்னான். மற்ற எல்லா விலங்குகளும் சரி சரி நீங்கள் ராணியை பத்திரமா கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்காம கிளம்பிட்டாங்க. அவங்க அம்மா ஒரு போர்வையை கொண்டு வந்து மேலிருந்து ராணி மேலே வீசினாங்க. ராணி அவசர அவசரமாக அந்த போர்வையை எடுத்து உடம்பு ஃபுல்லாக நல்லா மூடுற மாதிரி போத்திருச்சு. அதுக்கப்புறமா தான் மேலே வந்துச்சு. வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுச்சு. அம்மா ஏன் ராணி இப்படி அழற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவ, அம்மா என் மேலே இருந்த அழகான கருப்பு வெள்ளை வரிகள் எல்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சுமா. நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு இந்த வரிகளை காட்டித்தா மற்ற எல்லா விலங்குகளையும் கிண்டல் பண்ணுவேன். ஆனால் இப்போ இந்த வரிகளை காணோம், நான் பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்க அப்படின்னு சொல்லி அழுதுச்சு. அவங்க அம்மா, சரி போர்வையை எடு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ராணி காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டா. சரின்ட்டு அவங்க, நீ கவலைப்படாத, நான் உன்னை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அங்கே ஒரு குதிரை தான் டாக்டர். அவர் ராணியோட அம்மாவை ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ண சொல்லிவிட்டு ராணியை மட்டும் உள்ளே கூப்பிட்டு போய் செக் பண்ணி பார்த்தாரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த குதிரை டாக்டர் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனோட வெளியே வந்தார். அவங்க அம்மா கிட்ட கொடுத்தாரு. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா, டிவி பார்க்கக்கூடாது, அப்புறம் கெமிக்கல் நிறைஞ்ச மேக்கப் ஐட்டம்களை பயன்படுத்தக்கூடாது, குறிப்பாக ஐ மேக்கப் எல்லாம் போடவே கூடாது, நிறைய கீரைகளையும் காய்களையும் சாப்பிடணும், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் தொடவே கூடாது, தினமும் அதிகாலையில் சூரியனை வெறும் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அவங்க அம்மா இது எல்லாத்தையும் படித்து பார்த்தாங்க. படிச்சுட்டு இதையெல்லாம் செஞ்சால் என்னோடய ராணிக்கு மறுபடியும் வரிகள் எல்லாம் வந்துடுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த குதிரை டாக்டர், வரியெல்லாம் வராது, ஆனால் வரி நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ராணியோட கண் பார்வை கம்மியாயிடுச்சு, அதனால தான் அதுக்கு அதோட உடம்புல இருக்கிற வரிகளே தெரியலை அப்படின்னாரு. அதுக்கு அவங்க அம்மா, ஓ ராணிக்கு கண்ணு தெரியாதுங்காட்டித்தான் உடம்புல இருக்கிற வரியெல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னாலா? சரிங்க டாக்டர், நான் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ளே இருந்த ராணியை கூப்பிட்டு டாக்டருக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் அவங்க அம்மா ராணிக்கிட்ட கண் பார்வை மங்கலான விஷயத்த சொல்லலை. என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் சொன்ன விஷயத்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா உனக்கு மறுபடியும் வரிகள் அழகாக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அவளும் சரிம்மா நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ராணி எப்போவுமே ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டு ஓவர் மேக்கப்பில் டிவி பார்த்துட்டே இருப்பதானே. ஆனால் அவளுக்கு வரி மறுபடியும் வரணும் அப்படிங்கிற ஆசையில் இப்போல்லாம் மேக்கப் போடுறது கிடையாது, ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சாப்பிட்றா, அப்புறம் டிவி பார்க்கறதில்ல, டெய்லியும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறா. இப்படி செஞ்சு செஞ்சு
அவளோட கண் பார்வை ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. இப்போ மேக்கப் ராணிக்கு அவளோட கருப்பு வெள்ளை வரிகள் முதல்ல இருந்ததை விட ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா. யாரையுமே இப்போ அவள் கிண்டல் பண்ணுறதே கிடையாது. நான் தான் அழகு, நான் தான் அழகுன்னெல்லாம் இப்போ சொல்கிறதில்ல. எல்லாத்து கூடவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கா. அதனால் மற்ற எல்லா விலங்குகளுக்கும் இப்போ மேக்கப் ராணியை ரொம்ப பிடிக்குது.